ஒரு பொம்மை வரேன் தெரியாது அங்க ஆம்பளை சேர் உட்காந்து நிக்கணும் கை கட்டி போக சொல்லு பொம்மை எப்படி வச்சா வச்சா உட்காந்து போய் உட்காந்து அங்க சேர் உட்காந்து கால் கால் பண்ண காலாடுறா நான் காலெல்லாம் ஆட்டல நான் ஒண்ணு என்னையும் வச்சுட்டேன் அது ஒரு ஆள் உட்காந்து அவனை வச்சுட்டேன் வச்சேன் இவனா பெரிய இவன் கூல்ல பண்ணி பிடிச்சிருவாங்க அவதான் வச்சா அது கம்பெனி வாஜர் வாஜாரி அடி போடுறா யாராவது அரசாங்கத்தை அமைச்சர் யாரும் கிடையாதா? நீங்க தானா? ஆயிரம் ஆளா இருந்தாலும் வீட்டு வேலையை விட்டு ஒதுங்கி வைக்கிற நியாயம் அது. அவனை நான் சண்டை போடுகிற பாரு. வாங்க வணக்கம் பண்ணுமா இப்ப சண்டை போட உட்கார கூடாது ஒடிஞ்சு போச்சு ஒரு கால் அந்த காலம் மேல அந்த காலம் ஆபரம் மாட்டேங்குது சரி ஆவுடா சரி ஏண்டி வாயம்மா வாங்க வாங்க மாமா வணக்கம் ஆகட்டும் ஏண்டி அம்மா ஓ வணக்கம் வாங்க ஐயா வாங்க வணக்கம் ஏண்டி அம்மா விறகடா அவன் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆமா அவனுக்கு கொடுக்குற மதிப்பு கொடுக்கணும்ல ஆமா அவன் ஜானு தான் ஆமா ஐயா உங்கள்ட்ட தான் ஆவுது விட்டு காட்டுறேன் அதுக்குதான் ஒரு சூத்த பட்டை ஆக்குறாங்க ஒரு கொப்பளை சூத்த சோறு போட்டுக்கிறானுக்கு அப்பயே ஒரு உதவாங்கத்தை வாய வச்சு கம்மிக்க மாட்டேங்கிறாடா ஆமா என்ன அடிக்கிறோம் ஒரு அப்படி பொருந்த மாட்டாமா அவன் சாதாரணமான தம்பிடே தண்ணி வரவே அடிப்பா கப்பல்ல அடியா பாட்டு வளர்க்குறோம் பெரிய கலவர் போய் தண்ணி வேற வரைக்கும் அடிப்பான்னு சொல்றான். அவன் ஆண் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்றேன்னு அதுக்கு பல விதமான அர்த்தம் இருக்குது அவரை அசிங்கப்படுத்தி பேச வேண்டாம். ஏன்னு கேட்டா ஒரு ஆண்களுடைய குணம் சாதாரணமான கிடையாது. ஒரு தாய் தகப்பன் நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் விதவிதமா துணி எடுத்து கொடுத்தாலும் நினைச்சுக்கு தேவைக்கு தந்த பொறுப்படுத்தினாலும் சைலன்ஸ் அப்பா அவங்க அரியா புள்ளதான் பேசுறான்னா அவர் பெரியவர் தாண்ட முதல்ல உட்காந்து பேசுறாரு. சரி அண்ணா கொஞ்ச நேரம் கம்மி இருக்குண்ணா. யாரு கேட்டா கண்ணுக்கு எவனே தெரியாது. அவன் ரோட்ல ஒரு நாளைக்கு பார்த்தானா அவனை பார்த்து அந்த பெண்ணு பின்னாடியே போயிடுவான். அந்த பெண்ணுடைய உன்னுடைய குணம் எப்பேற்பட்ட தெரியுமா மனசுல கரிசில் அவன் காலத்தில் கண்ணியார் அவர் கரும்பாக்கி அவன் மனதில் முத்தமிட்டு அவன் மோகம் அதை தான் தீர்த்து. இந்த பெண்களுடைய உள்ளமாகப்பட்டது சலனமானது. ஆமாட்டா ஐயா 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 டைம் பாஸ் பண்ண வந்தா போட்டு தேர் தானே கேக்குறேன். தொடர்ந்து கூத்தாடுறேன் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா பாருங்க இல்ல பேசாத நம்ம கஷ்டம் தெரியாது. சரி நமக்கு என்னப்ப அதையா நீங்க சொல்லி நடக்கிறீங்க சொல்லு ரவி. அதான் கடைசியில் அவன் காலத்தில் கண்ணியார் ஒரு கரும்பாக்கி அவன் மனதில் முத்தமிட்ட மோகம் அதை தான் தீர்த்து வசப்படுத்துபவர்கள் ஆண்கள்
வசப்படுபவர்கள் பெண்கள். அது சரி. ஏன்னு கேட்டா உன்னை தந்திரமா பேசுவா. பேசுவாருக்கு என்ன பெத்த தாய் இருக்கிறாங்களே அவங்க ஞாபகம் கூட எனக்கு அதிகமா வரல. ஆமா. அவன் மேல உள்ள பிரியத்தினால கொஞ்சம் நான் பார்த்தேன்னா என்ன பண்ணு தெரியுமா? உன் மேலே இருக்குது என் ஞாபகம். ஒரே சிந்தனை எங்க எங்க போனாலும் போனாலும் குளிக்க போனாலும் உன் ஞாபகம் தான். டீ கடையில போய் டீ வாங்கி வச்சாலும் டீ நீ தான் தெரியுற. அந்த கிளாஸ்ல சாப்பாடுக்கு போனாலும் அந்த ரஸ்தர் நீ தான் தெரியுற. நீ தான் தெரியுற. எங்க போனாலும் நீ தான் தெரியுற. ஆமா பாத்ரூம் போனா கூட எடுத்தா வெளியே வந்து திரும்பி பார்த்தா நீ தான் தெரியுற. அந்த டீ மேல வந்துடுறேன். ஆமா அழகான நானு. ஏய் கற்பனைக்கு இந்த மன கற்பனைக்கு என்னடி கிடக்கு? மனம் என்பது ஒரு கோட்டை. கோட்டை அது எத்தனை பேரை வேணாலும் நீ நினைக்கலாம். மன ஆசை என்பது ஒரு மனிதன் மேல ஆசைப்படுது. அந்த வசப்படுத்தி பலவிதமான எண்ணத்தை பேசி உன் எண்ணத்தை அவன் திசை திருப்பி அவன் என்ன செய்வான்? போகும்போது வண்டியில போறான், சைக்கிள் உன்னை தந்திரமா இட்டு போவான். ஆமா ஆமா எங்க போனாலும் தந்திரமா இட்டு போய் அவரு வேலை முடிஞ்ச உடனே டக்குனு 2 அடி பின்னாடி எடுத்து வைப்பேன். அப்பவே உன்னை டக்குனு வந்துட்டு செத்த நேரம் தெரிச்சு நீ யாருமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி இந்த ஊர்ல நான் ஒரு கௌரவமான விட்டு புள்ள, தலைவர் விட்டு புள்ள, நான் நாட்டார் விட்டு புள்ள. நான் என்ன பார்த்தா 4 பேர் தப்பா பேசுவான். அதனால நீ முன்னுக்கு போ. இல்ல நான் பின்னுக்கு வரேன். இல்ல நான் பின்னுக்கு வரேன். நீ முன்னுக்கு போன்னு ஒரு 2 வார்த்தையை சொல்லி அதான் கடைசி அவன் காலத்தில் கண்ணி ஏறி வருகிறேன். அவன் மனதிலே முத்தமிட்டு அவன் மோகம் அதை தான் தீர்த்து பேசப்படுத்தி பேசப்படுகிறவர்கள் ஆண்கள். அவன்கிட்ட தேவையான பேசாத. ஆமாட்டி அவன்கிட்ட நல்ல நெருங்கி பேசுறாமா. ஒண்ணுமே இல்ல அவனுக்கிட்ட. உட்கார பீஸ் எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அம்மாவும் தான் வந்தாங்க. எவ்வளவு அழகா தோடு போட்டுக்கிறாங்க. எச்சி கிளாஸ் மாட்டு வந்து இது எச்சுக்கலாச்சா? இது எச்சுக்கலாச்சு கிடையாது. இதான் வெள்ளாடு திமுக. வெள்ளாடு திமுக. இப்ப பவுன் நகை போட்டு பஸ் ஏறி பாரு. இப்ப உலக தேடுங்க பாரு. அதிகமா இருக்குது. அப்படியே பின்னாடி 4 பேர் ஏறி வரானுங்க. கையில் பின்னாடி வச்சுக்கிறானுங்க. அப்படியே காதல் வயசு இந்த நகையா போட்டுக்கின்னு நான் பஸ் ஏறினாக்கா ஒரு கமிட்டி கிட்ட வருவானுங்களா? வரமாட்டானுங்க. இது பேர் தான் ஆடல் பாடல். சரி வீண் வார்த்தைக்கு வேண்டாம். இருந்தாலும் அந்திலே சேர்ந்த இந்த மக்களுக்கு குறைவில்லாத செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து சகல விதமான சௌபாக்கியம் பெற வேண்டும். இவருடைய உடம்பு பிணிகள் எல்லாம் தீர வேண்டும். சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணியருக்கு மருந்து தெய்வம் கிடையாது. அப்படி கூப்பிட்ட பொருளுக்கு தெய்வமாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்த ஊர்ல வந்திருக்கிறமே இந்த அம்மாவுடைய பாதத்தை வணங்கினாதான் நமக்கு சொல்லலாம்.
ஊரை சேர்ந்த எனது அருமை அண்ணன் ராஜு என்கிற அண்ணன் எனக்காக கொடுத்த ரூபாய் 50 ரூபாய் அவருடைய குடும்பத்திலே அம்பாருடைய கலைவாருடைய அருவற்றும் திருவரங்க பெருமாள் அருவற்றும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் சிவேஜம். அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட ராதாகிருஷ்ணன் நாடக சபை கொண்டு வந்து நமக்காக ஓரிரவு நாடகத்தை வைத்தாலும் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய ஓடரது மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய திருப்பாதன் அவர்களுக்கும் மற்றும் கம்பெனி உரிமையாளர் செல்லமுத்து ரவி அண்ணன் திருப்பாதன் அவர்களுக்கும் மற்றும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய கரும்புலூர் ராஜேந்திரன் கோடையர் மிருதங்க சக்கரவர்த்தி ராஜேந்திரனுடைய திருப்பாதன் அவர்களுக்கும் மற்றும் அந்த நாடகதாரி அவர்களுக்கும் கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தே நீ யாரம்மா இந்த நாட்டுக்கு அரசி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்ற விளக்கம் யாரு எந்த ஊர் உன் பேர்